விடுதலை 2 விடுதலை 1 என்ன ஆச்சு அப்படின்னா சூரிய ஹீரோ ஆச்சு. ஹீரோனா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஹீரோ இல்லை, ஒரு கேரக்டர் சார்ந்த ஒரு ஹீரோவாக்கி இன்னைக்கு கருடன் பல படங்கள் வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ரொம்ப சீரியஸாகவே டேரக்டர்ஸ் நம்ம டேரக்டர் சைடில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வச்சு ஒரு படம் எழுதியிருக்கேன், ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் விஜய் சேதுபதி வச்சு எல்லாருமே எழுதுவாங்க. 2012-13 பார்த்தீங்கன்னா எந்த அஸ்பைரிங் டேரக்டர் எடுத்திங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் எழுதுறியா, நல்லா இருக்கியா, பிடிக்கும். அந்த மீட்டரில் வந்து சூரியனை போயிட்டார் அப்படிங்கிறது உண்மையாலுமே அசுர வளர்ச்சிங்க. இது ஒரு காசாவோ அது மட்டும் கிடையாது, புகழாவோ அது மட்டும் கிடையாது, ஒரு உழைப்பாக ஒரு ஆக்டிங்காக ஒரு லெவல் இருக்குல்ல. விடுதலையில் வந்து யாருமே யோசிக்காது. ஃபஸ்ட்டு வந்து அந்த விடுதலை வந்து எப்படி பெருசாக தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருப்பார், அந்த ஓட்டு மேலே உருண்டு காயமெல்லாம் பட்டு பண்ணியிருப்பார். அது கிட்டத்தட்ட ஷோல்டர் நான் கேட்டேன், ஷோல்டரே பிரச்சனையாகி பட் இருந்தாலுமே அப்படியே வச்சுட்டு அந்த படத்தை நடித்து முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் ரிவார்டுன்னு நினைக்கிறேன். இந்த விடுதலை 2 வர்றதுக்குள்ளே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோவாக ஆகி நிற்கிறார். சரி, இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டேன். இது என்னென்னா வெளியில் சொல்கிறது என்னென்னா வெற்றிமாறன் வந்து 200 நாள் எடுப்பார், அது கிடையாது. 2 பார்ட்டு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது 200 நாள் சம்திங் வந்து வந்திருக்கு. இன்னொன்று, இது எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை வந்து 4 லொக்கேஷனில் அப்படி எடுத்துட முடியாது. சித்தாந்தமாக ப்ரொடக்ஷனாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் டிமாண்ட் பண்ணுற ஒரு படம். அப்படிங்கிறப்போ கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமலாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அதை பண்ணியிருக்காங்க. குற்றாலத்தில் எடுத்திருக்காங்க, சிறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள காடுகளுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டக்கடி வாங்கிட்டு எடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டு பெருசாக போட்டு அங்கே எடுத்திருக்காங்க. இப்படி பல இடங்களில் ஷூட் பண்ணப்பட்ட படம் தான் விடுதலை 2. இந்த விடுதலை 2 ரொம்ப சீரியஸான படம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சீரியஸ்னால் சொல்கிற சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் 100% சூறாக அடிச்சிருக்காரு. சொல்லப்போனால் ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் RS என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சென்சார் வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த படம் கை வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம். ஏன்னா அது சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ டீப்பான நேர்மையான ஒரு விஷயம். அது வந்து நிறைய இடத்துல பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக பேசியிருக்காரு போல் வெற்றிமாறன். அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் இல்லாமல் மொத்த அந்த அரசியல் அமைப்பையும் பல கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் கேட்டுட்ருக்காரு போல். அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறாங்க. ரிலீஸ் ஆனால் வந்து சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக பேசும்போது வந்து என்னென்னா எதை பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் ஹெயின் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. சோளக்காட்டுக்குள்ளே வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க போல். விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. ரொம்ப மெனக்கிட்ட அவர் பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாகவே அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பயங்கரமாக பேசப்படுங்க, வேறு மாதிரி ஒரு மீட்டரில் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இது என்ஜாயபிளாக இருக்கும் மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதி அந்த கான்வர்சேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா விடுதலை வந்து பார்த்திங்கன்னா சூரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். பட் ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஷேடோவிங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத்தியார் கேரக்டர் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவரை சுற்றி தான் அந்த படமே நடக்கும். அதில் ஒரு கருவியாக தான் அதில் இருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா வாத்தியாரை பற்றி தான் நிறையா இருக்கும். ஐ விஜய் சேதுபதி பற்றி அவர் என்ன, ஏன் வாத்தியார் ஆனார், ஏன் ஒரு போராளி ஆனார், ஒரு போராளி எங்கேருந்து தொடங்குறான், எதை அவனை வந்து தொடங்க வைக்குது, இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா உலகம் ஃபுல்லாக பல போராளி இயக்கங்கள் இருக்குது. அதை வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத இயக்கமாக அறிவிச்சிருவாங்க, திடீர்னு அன்லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்தந்த கவர்மெண்ட்டுகளுடைய அந்தந்த உலக அரசியலோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்குவாங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தியாகி ஆக்கிடுவான், கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லைன்னா அவன் போராளி ஆக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த விஷயமெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ஷேடோவோ நின்று ஒரு ஸ்கோர் பண்ணாரோ விடுதலையில், அது மாதிரி சூரி தூக்கி சாப்பிட்டு போயிடறாராம். ஒரு இடத்துல லிட்ரலாக தூக்கி சாப்பிட்டாராம். அதாவது இந்த படத்தை பார்த்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இனியா தூக்கி சாப்பிட்டா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கு. அப்படி இது வந்து எப்போ யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை அப்படின்னா எக்ஸாக்டாக மாஸ்டர் பார்த்துட்டு விஜயனை வந்து சொன்ன வார்த்தை, தேவி தியேட்டரில் பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்னென்னா தூக்கி சாப்பிட்டான்டா அப்படின்னு விஜய் சேதுபதி பார்த்து சொன்ன வார்த்தை அது. ஸோ அதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. அப்போது யோசிச்சுங்க, சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அந்த ஃபஸ்ட் ஷோ முடிகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்னொரு அடுத்த ஸ்டெப்பாக இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் நமக்கு எல்லாமே தெரியும்.
பட் சூரியனுடைய கேரக்டர் அண்ட் இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னென்னா, இது முதல்லேருந்து எப்படி போர்ட்ரே பண்ணப்பட்டதுன்னா, சூரிய வந்து படம் ஃபுல்லாக இருப்பார் கிடையாது. இது வந்து விஜய் சேதுபதியோட படம், இது வாத்தியாருடைய படம். ஸோ அவரை சுற்றி தான் அந்த கதை நகர்த்தல் சீன்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்கும். பட் இருப்பார், எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பார். அதை மைண்ட் கிளியர் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து, ஏன்னா இன்டர்வியூஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சூரி உட்காரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டவுட் வந்துடுதோ, சூரியும் ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டுமில் அவனு சொல்கிறாரா அந்த பக்கம், அது இல்லை. பின்னாடி போயிட்டு அப்படி முன்னாடி வருது. அப்படிங்கிறப்போ சூரி வர்ற போர்ஷனை வேற ஒரு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருக்காரு அப்படின்ட்டு. ஓவராலாக வைப், எல்லாருமே சொல்கிற வைப் என்னென்னா, பயங்கர ஹார்டு ஹிட்டிங்காக வெளில வரும்போது இருக்கும். அண்ட் இன்னொன்று சென்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயந்துருக்காங்க. சென்சர் பண்ணும்போதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சினிமாட்டோகிராஃபி பயந்துருக்காங்க, இதில் இவ்வளோ வீரியமாக இருக்கே, ஏன்னா அப்படின்னு ஏதாவது ஒரு சுழிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கோர்ட்டாக அலையணும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பட் சென்சர் போர்டு நல்லா சென்சிபிளாக இதாகி அதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பெரிய ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். அண்டு இன்னொன்று பர்சனல் நோட்டு, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நாமெல்லாம் சிங்கிள் ஏர்னிங் சைல்டுங்க ஃபேமிலிக்கு, சைல்டு இல்லை வளர்ந்த சைல்டு. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கிலலாம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். பட் நம்ம வேலையை பண்ணி தானே ஆகணும் இல்லைங்களா, அதான லைஃப். ஸோ அங்கே நாம் பார்க்க வேண்டிய சூழலில் பார்த்துக்கிறாங்க. அதனால் டைம் கிடைக்கும்போது வந்து இந்த கண்டென்ட்டை பண்ணுறேன். உங்களுடைய ப்ரேயர்ஸ் அவர் வந்து நிச்சயமாக வெளில கூப்பிட்டு வரும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்சால் ப்ரே பண்ணிங்க, அதுக்கு ஒரு தேங்க்யூ. இப்போ இது வந்து ரோட் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்டுங்க, ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் லேட்டஸ்ட்டாக. முடிஞ்சால் வாங்கி பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். ஒரு 2000 ரூபா ஷார்ட்ஸ் என்ன இருக்குமோ அந்த குவாலிட்டியில் இந்த பாக்கெட் வச்சு வெல்க்ரோலாம் வச்சு ஃபோனில் ஈஸியாக வச்சுட்டு நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்சால் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.